சண்டேனாலே நம்ம மெதுவாக எழுந்துச்சி மெதுவாக சமையல் பண்ணி மெதுவாக சாப்பிட்டுக்கலாம் தான் நினப்போம். அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து சண்டேனால சரி நான் ஹேர் வாஷ் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து 3 ஆயிலை வந்து லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு தேய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன். ஒரு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய், ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய், ஒரு 1.5 ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய். இந்த 3ஐயும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் லைட் சூடு வந்தால் போதும், ரொம்பலாம் சூடு வர வேணாம். அது ஆறுனக்கப்புறமாட்டி நம்ம வந்து தலையில் தேய்ச்சிக்கலாம். தலையில் தேய்ச்சி நம்ம எப்பயும் போல் எவ்வளோ நேரம் நம்ம ஆயிலை வந்து எவ்வளோ நேரம் தலையில் ஊற வச்சுட்டு அப்புறமாட்டி நம்ம ஹேர் வாஷ் பண்ணுவோமோ அது மாதிரி ஊற வச்சுக்கலாம். நான் வந்து எல்லா வேலையும் பார்க்குறதுக்கு முன்னாடியே வந்து எண்ணெயை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு வீட்டில் உள்ள எல்லா வேலையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா தலையில் வந்து எண்ணெயெல்லாம் நல்லா ஊறிடும். அதுக்கப்புறமாட்டி நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வந்து நல்லாயிருக்கும். நானும் அது மாதிரி இன்றைக்கி வந்து எல்லா வேலையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து தலையில் ஃபுல்லாக நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு 3 எண்ணெய் வந்துட்டு சேர்த்து வந்து அடிக்கடிலாம் யூஸ் பண்ண மாட்டேன். மாதத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி எப்போ ஃப்ரீயாக இருக்கேனோ அப்போம்போது அந்த 3 எண்ணெய் நல்லா மிக்ஸ் பண்ணி ஹீட் பண்ணி நான் தேய்ப்பேன். ஹீட் பண்ணி தேய்ச்சோம் அப்படின்னாலே முடிக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தானே இருக்கும், காலையிலே வந்துட்டு இதை தேய்ச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே வந்து எண்ணெயை ஹேர் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணக்கப்புறமாட்டி சிக்கு எடுத்துகிட்டு நம்ம கொண்டை போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் லைட்டாக சிக்கெல்லாம் எனக்கு இருந்தது. அதனால் நல்லா சிக்கெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு நீட்டாக ஒரு கொண்டையை போட்டு முடிச்சுட்டு இனிமேல் தான் வந்து காலை சாப்பாடே வந்து ரெடி பண்ணணும். டிஃபன் எதாவது பண்ணலாம் தான் நினச்சிட்டே இருந்தேன். தம்பி வந்துட்டு எனக்கு பிரியாணி வேணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தேன். நேற்று நைட்டு தான் நான் வந்து காளான் வாங்கி வச்சுருந்தேன். சரி காளான் பிரியாணியே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காளான் பிரியாணி போடுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ரைஸை தான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ரைஸ் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அப்படிங்கிறதுக்காக நல்லா கழுவி அதுக்கப்புறமாட்டி அது நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 2-3 வாட்டி நல்லா கழுவிட்டு அப்புறமாட்டி தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு அப்புறமாட்டி வெளியில் வந்து கீரை சவுண்டு கேட்டுகிட்டே இருந்தது. சரி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக தான் இருப்போம், அதெல்லாம் புல் பார்த்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கீரை போய் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் எப்பயுமே டெய்லி வந்துட்டு கீரைக்கார அண்ணே வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை வாங்கினோம் அப்படின்னா நானே ஹஸ்பண்ட் சேர்ந்து கீரை எல்லாம் புல் பார்த்து வச்சுருவோன்ட்டு மேக்ஸிமம் வந்து ஞாயிற்றுக்கிழமை கீரையை வாங்கி திங்கக்கிழமை தான் வைப்போம். அதை வாங்கி வச்சக்கப்புறமாட்டி காளான்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் போட்டுட்டு ஸ்பூன் அரிசி மாவு போட்டுட்டு நல்லா ஒரு 2-3 வாட்டி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு சும்மா தான் கழுவிட்டே இருப்பேன். 2-3 வாட்டி சும்மா தான் கழுவிட்டு இருப்பேன். ஒரு வீடியோவில் தான் பார்த்து அரிசி மாவு போட்டு கழுவுனா சீக்கிரம் க்ளீன் ஆயிரும் அப்படின்ட்டு அதில் தான் நானே அரிசி மாவு போட்டு கழுவிட்டு இருக்கேன். அப்புறமாட்டி காளான், வெங்காயம், தக்காளி எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு எல்லா காயும் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம பிரியாணி செய்யும்போது அடுத்தடுத்து டக்குன்னு போட்டுக்கலாம். பிரியாணிக்கு வந்து தக்காளியை கம்மி பண்ணிவிட்டு வெங்காயம் அதிகமாக போட்டாலே வந்து பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் வந்து இன்றைக்கி குட்டியாக 2 தக்காளி தான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமாட்டி நான் வந்து இன்றைக்கி பிரியாணிக்கு வந்து எந்த ஒரு மசாலாவும் வந்துட்டு வீட்டில் வந்து அரைச்சி போடல. வீட்டில் எப்பயுமே நார்மலாக எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் செஞ்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் நெய்யும் சேர்த்து அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டுமே நல்லா சூடானக்கப்புறமாட்டி பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி எல்லாம் அதெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சக்கப்புறமாட்டி வெங்காயத்தை போட்டு வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போடுற வரைக்கும் நல்லா வதக்கினக்கப்புறமாட்டி நான் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டோம் அப்படின்னால தக்காளி வெங்காயம் ஃபுல்லாக நல்லா மசிஞ்சிரும். அப்புறமாட்டி பிரியாணி பொடி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். காரம் வந்து அதிகமாக தம்பி சாப்பிட மாட்டாங்கிறதுக்காக வந்து காரம் எப்பயுமே நான் கம்மியாக தான் போடுவேன். அதனால் ஒரு ஸ்பூன் வந்துட்டு பிரியாணி பொடி போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் தயிர் போட்டு தயிர் வந்து சேர்த்தோடனே நல்லா மிக்ஸ் பண்ணணும், இல்லாட்டி தரையாக வந்துடும். ஆனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமாட்டி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளானே சேர்த்து நல்லா மசாலா காளான்லாம் இறங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறமாட்டி நம்ம ரைஸ்க்கு வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடணும். தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சக்கப்புறமாட்டி நம்ம வந்து அரிசியை சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சக்கப்புறம் ஒரு கொதி வந்தக்கப்புறமாட்டி நம்ம வந்து அரிசியை சேர்த்துக்கலாம். அது கொதி வர்றதுக்குள்ளேயுமே வந்துட்டு நான் வந்து தம்பி வந்து சாப்பிடாம முட்டை கேட்பான்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து தனியாக வந்து முட்டை எடுத்து வச்சுட்டேன். அதுக்குள்ளேயே வந்து குக்கரில் தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம வந்து ஊற வச்சுருந்தோம்ல அந்த அரிசி அப்படியே போட்டுடலாம். போட்டுட்டு எனக்கு வந்து குக்கர் பத்தில் நிறைஞ்சிருச்சு. அதனால் வந்து நான் வேறு ஒரு குக்கருக்கு மாற்றிட்டு அதை அப்படியே அந்த பாத்திரத்தில் உள்ளதை ஃபுல்லாக ஊற்றிட்டு அப்புறமாட்டி மேலே கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் உப்பு அப்புறமாட்டி வந்து மேலே லைட்டாக நெய் எல்லாம் ஊற்றி மூடி வச்சு விசில் போட்டேன். அது விசில் வர்றதுக்குள்ளேயுமே வந்து தயிர் பச்சடிக்கு வந்து தயிரை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரத்தில் எடுத்து வச்சுட்டு அப்புறமாட்டி வீடெல்லாம் துடைக்க வேண்டிய வேலை இருந்தது. நான் என் ஹஸ்பண்ட் வந்து வீடு ஃபுல்லாக தூத்து கொடுத்தாங்க. நான் வீடு ஃபுல்லாக வந்து நல்லா மாப் போட்டு விட்டுட்டேன். மாப் போட்டு ஏன்னா டெய்லி வந்து வீடு வந்து மாப் போட்டுருணும். அப்போ தான் வந்து வீடு வந்து நீட்டாக இருக்கும். ஏன்னா வெள்ளை கலரில் டைல்ஸ்னால டெய்லி மாப் போட்டால் தான் நீட்டாக இருக்கும். ஆனால் டெய்லியுமே மாப் போட்டு விட்டுருவேன். அதுக்குள்ளே வந்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. மட்டும் தம்பியை பசிக்குதுன்னு சொல்லிட்டு அதனால் தம்பி நாங்கள் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பிரியாணி நல்லா உதிரியாக சூப்பராக இருந்தது. முட்டையும் எடுத்து தம்பிக்கு ஒரு பிளேட்டில் வச்சுட்டு முட்டை, தயிர் பச்சடி அப்புறமாட்டி பிரியாணி இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா 2 நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சரி ஹேர் வாஷ் பண்ணிடலான்ட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த ஈரத்தோடய வந்து சீரம் அப்ளை பண்ணிடுவேன். ரொம்ப நாளாக அப்ளை பண்ணலை. இப்போ கொஞ்ச நாள் தான் நான் ஹேருக்கு வந்து சீரம் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஹேருக்கு சீரம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா முடி வந்து சூப்பராக சாஃப்டாக இருக்குது. நீங்களும் வந்து அப்ளை
பண்ணலைன்னா அப்ளை பண்ணி பாருங்கள். ஷாம்பு கண்டிஷனர் போடுறோம்ல அது மாதிரி தான் சீரமும். ரொம்பலாம் விலை கிடையாது. இது வந்து எங்கள் ஊரில் சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கியிருந்தேன். சூப்பராக இருக்குது. முடிக்கும் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் இது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.